السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் கலைக்க வேண்டும், அந்த பாவங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது இறையச்சம் என்ற தக்குவா. அந்த தக்குவாவை வளர்க்க வேண்டும் என்றால் ஏராளமான நல்ல காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். அதில் 3 விஷயங்களை பற்றி நாம் பார்த்திருந்தோம். முதலாவதாக இறைவன் நம்மை பார்க்கிறான் என்ற அச்சம் வர வேண்டும். இரண்டாவது விஷயமாக சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். மூன்றாவது ஒன்று, வாழ்வியல் வழிகாட்டியான திருக்குர்ஆனை நம்முடைய வாழ்நாளில் அன்றாடம் மோதி வர வேண்டும். ஆகிய இந்த 3 விஷயங்களை பற்றி நாம் பார்த்திருந்தோம். இன்று 4வது விஷயமாக நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய தோழமையை சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நட்பு வட்டாரத்தை சரியான முறையிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு நல்ல அடியான், எப்பொழுது ஒரு நல்லவனோடு சேர்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு இறைவனுடைய சிந்தனை வரும். அதுவே ஒரு கெட்டவனோடு சேர்ந்தால், ஒரு பாவம் செய்பவனோடு சேர்ந்தால், ஒரு மது அருந்துவதோடு சேர்ந்தால், ஒரு புகைப்பிடிப்பவனோடு சேர்ந்தால் அந்த பழக்கம் அவருக்கும் ஒட்டிக்கொள்ளுமே தவிர இவர் நல்ல பழக்கத்திற்கு மாற மாட்டார். ஆக நம்முடைய நட்பு வட்டாரத்தை நல்லோர்களோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நண்பன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவனை பார்த்தால் இறைவனுடைய சிந்தனை வர வேண்டும், அவனை பார்த்தால் தொழுக வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும், அவனை பார்த்தால் நம்மை விட அதிகமாக குர்ஆன் ஓதிவிட்டானோ என்ற எண்ணம் நம்முள் வர வேண்டும். இப்படிப்பட்ட போட்டியிலும், இப்படிப்பட்ட ஆசைகளிலும், இப்படிப்பட்ட ஆர்வத்திலும் ஒரு நண்பன் அமைய வேண்டும். அப்படிப்பட்ட நண்பன் இந்த உலகத்திலே இப்ப இல்ல. இப்ப இருக்க நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? இப்போ இருக்கும் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். மாதுவின் மீது பைத்தியம் பிடித்து சுத்துகிறார்கள். பெற்ற தந்தை தாய் எல்லாம் விட்டுவிட்டு ஒரு அந்நிய பெண்ணிற்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுறாங்க. தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை மறந்து விடுகிறார்கள். சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர்கள் இந்த அளவிற்கு வளர்த்து விட்ட அந்த மகன் தன்னை மறந்து விட்டு வேறு ஒருவரோடு சென்று விட்டால் என்றால் அந்த தாய் தந்தையினுடைய மனது எவ்வளவு கஷ்டப்படும். அதுவே மிகப்பெரிய பதுவா மாறும். அதற்கு பிறகு வாழ்க்கையில எப்படி உருப்பட முடியும்? நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நட்பு வட்டாரம் அப்படின்னா ஒரு உண்மையான நண்பனுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம தவறு செஞ்சா அந்த நண்பன் நம்முடைய தவறை எட்டி காட்டணும். இது தப்பு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இப்ப யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப இருக்க நட்பு வட்டாரம்லாம் எப்படின்னா, சூப்பரா, வேற லெவலு, வா சேர்ந்து செய்யலாம், பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். அவன் பண்ணது தப்பாவே இருந்தாலுமே இப்ப இருக்க நட்பு வட்டாரம் அது தப்புன்னு எடுத்துக்கூறதுக்கு யாருமே இல்ல. ஏன்னா நம்ம தப்புன்னு சொல்லிட்டு அவன் தப்பா எடுத்துப்பானோ, அவன் கெத்தாச்சு, அவன் பெரிய ஆளாச்சே, அவன் வேற லெவல்ல ஆச்சே, அப்படி அவனை நம்ம தப்பு சொல்லிட்டோம்னா அவன் எப்படி ஏத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தீய வழியில நம்ம தான் கூப்பிட்டு போயிட்டு கொண்டு இருக்கோம். ஆக அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக ஆகிவிட்டது. இப்ப நம்ம என்ன செய்யணும் இதுல அப்படின்னா, ஏராளமான நல்ல காரியங்கள் செய்யணும். நமக்கு யாராவது ஒரே ஒரு நண்பன் இருந்தாலும் அந்த நண்பனை நல்ல வழியில கொண்டு வர்றது நம்முடைய கடமையா இருக்கணும். ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு நண்பன் பாவம் செய்யறான் அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய அவமானம். காரணம், இப்ப எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு கோழி பண்ணையில 2 கோழி இருக்கு. அதுல ஒரு கோழி 2 முட்டை போடுது, இன்னொரு கோழி 1 முட்டை தான் போடுது. அப்படின்னா அந்த கோழிக்கு இந்த கோழி பொறாமையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த கோழி என்ன பண்ணுது, ஒரு முட்டையை எடுத்து ஒளிச்சு வச்சிருது. இப்ப ஒரு முட்டையே ஆகுது. பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, 2மே சமமா இருக்கு, ஒரே மாதிரி கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உங்களுக்குள்ள இருக்கும் குறைகள் உங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த குறைகள் மற்றவர்களிடத்தில் தெரியக்கூடாது. ஆனா நீ தப்பு பண்றதுதான் பெரிய விஷயம், அதான் கெத்துன்னு நினைச்சு நிறைய பேர் இருக்காங்க. அதையே வீடியோவா புடிச்சு போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களில் இருந்தெல்லாம் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய நட்பு வட்டாரத்தை சாலிஹீன்களோடு, நல்லோர்களோடு, நம்மை நல்ல பாதையில் அழைத்து செல்பவனோடு, நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுபவனோடு நம் நட்பு வட்டாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நண்பனோடு மட்டும்தான் நம் இறையச்சத்தை வலுவாக்க முடியும். அப்படிப்பட்ட நண்பனோடு மட்டும்தான் நம் இறை பாதையிலே நடந்து செல்ல முடியும். ஆக தீய நண்பர்களிடத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னுடைய அன்பான இளைய சமுதாயமே, இளைஞர்கள், உங்களுக்காக நான் ஒரே விஷயம் கூறுகிறேன். என்னவென்றால், மாதுவை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் இறுதியில் அது நாசத்திற்குத்தான் கொண்டு செல்லும்.
நீங்கள் ஒரு பெண்ணிற்கு பின்னால் சென்றால் கடைசியில நிறைய பேருக்கு இப்ப நடக்கிறது தான். இப்போதைக்கு காதல் செய்த பெண்ணையே திருமணம் செய்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தா அதுல 10ல ஒருத்தரை கை காட்டலாம், மீதி பேர்லாம் கை காட்ட முடியாது. ஆக காதல் என்ற வார்த்தை அவமானப்பட்ட இடம், அவமானப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். அந்த வார்த்தைக்கான முழுமையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் அது எவ்வளவு அர்த்தமிக்கது, எவ்வளவு வலிமையானது என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறும் ஆசைக்காக மட்டும் சுற்றி கொண்டிருக்கும் வாலிப சமுதாயத்திடத்தில் கூறும் ஒரு வார்த்தை, பெண்ணிற்கு பின்னாலும் மதுவிற்கு பின்னாலும் செல்லாதீர்கள். இறுதியில் அது நஷ்டத்திற்கு தான் கொண்டு செல்லும், இறுதியில் அது மோசமான பாதிப்புகளுக்கு தான் கொண்டு செல்லும். ஆக இல்லாமல் அல்லாஹு தாலா நம்முடைய இளைய சமுதாயங்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்னும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தை அவர்களுக்கு தந்து நல்ல நண்பர்களோடு நல்ல அடியார்களோடு இறைவனிடத்தில் நெருங்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.